Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல ஹெர்பல் பிளாக் ஹென்னா பத்தி தான் பார்க்க போறோம். இது கிரே ஹேர் இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் டை. இந்த பிளாக் ஹென்னா பவுடர் டைப்ல இருக்கு. இந்த ஹென்னா பவுடர் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்றதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி இதோட பேக்கேஜிங் பத்தி பார்த்துடலாம். இது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல வருது. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் சின்ன சின்னதாக 6 பேக்கெட் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி 3 பேக்கெட் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ 3 பேக்கெட் இருக்குது. இதில் கொடுத்துருக்கிற ஹென்னா பேக்கெட் இப்படி தான் இருக்குது. இந்த பேக்கெட்குள்ளே தான் ஹென்னா பேக்கெட் இருக்குது. ஒரு டெமோ ஸ்லிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லிப்பில் ஹென்னா எப்படி யூஸ் பண்ணும், இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த ஒரு ஹென்னா பேக்கெட்டோட வெயிட் 10 கிராம். இதில் 6 ஹென்னா பேக்கெட் இருக்குது. டோட்டல் வெயிட் 60 கிராம். இதுக்கு 3 இயர்ஸ் செல்ஃப் லைஃப் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் 120 rupees. இது நான் எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு ஃபார்மசியில் வாங்கினேன். இது எல்லா ஏரியாலையுமே இருக்கக்கூடிய காஸ்மெட்டிக் ஸ்டோர், ஃபார்மசி, ஃபேன்சி ஸ்டோர், மளிகை கடை எல்லாத்துலேயுமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். அடுத்தது இந்த ஹென்னா பேக்கெட் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு க்ளீன் பவுலில் ஒரு பேக்கெட் ஹென்னா பவுடர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு லாங் ஹேர் இருக்குன்னா நீங்கள் இது 2 பேக்கெட் எடுத்துக்கோங்க. இந்த ஹென்னா பவுடரில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் வெதுவெதுப்பான ஹீட்டில் உங்கள் ஹேர் முழுவதும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஹேண்ட்க்கு க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஹேர் டை ப்ரஷ் யூஸ் பண்ணி ஹேருக்கு அப்ளை பண்ணுங்கள். இது 30 மினிட்ஸ் ஹேரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 30 மினிட்ஸ் கழிச்சு ப்ளைன் வாட்டர் இல்லாட்டி ஒரு மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் ஹென்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த ஹென்னா யூஸ் பண்ணால் ஹேர் எப்படி இருக்கும்னா, கிரே ஹேரில் உடனே பிளாக் ஆகிடும். ஹேர் ஃபால் சுத்தமாக இருக்காது. இதோட லாங் லாஸ்டிங் ஹேர் வாஷ் பண்ணுறதை பொறுத்து தான். ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுறவங்களுக்கு இது 1 வீக் ஒன்ஸ் ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிளாக் ஹென்னா பவுடர் நரைமுடி இருக்கிறவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணும்போது கண்ணில் படாமல் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.